ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் திருப்பதியில் இருக்கிற புனித தீர்த்தத்தை பற்றியும் அதோட பலன்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், ஆதிவராகமூர்த்தி சன்னதிக்கு அருகில இந்த தீர்த்தம் இருக்கு. இந்த இதை தீர்த்தங்களின் அரசி அப்படின்னு சொல்வாங்க. இங்கு ஸ்ரீ சரஸ்வதி தேவி தவம் இயற்றியதாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. மிகவும் புனிதத்துவம் பெற்ற தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம். அடுத்து குமார தீர்த்தம். மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும் தினத்தன்று மாசி பௌர்ணமியில, அதாவது சகல தீர்த்தங்களும் வந்து இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடுகின்றன. மனதிற்கு உற்சாகமும் உடலுக்கு இளமையும் தரும் தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் ராஜசூய யாகம் செய்த பலனை பெறுவாங்களாம். அடுத்து தும்புரு தீர்த்தம். இறைவனை தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தால் பாடும் தும்புரு முனிவர் திருப்பதி வெங்கடாச்சலபதியை நினைத்து தவம் இருந்த இடத்தில் இருப்பதால் இதுக்கு தும்புரு தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்துச்சான். பங்குனி மாதம் உத்தர தினத்தன்று பங்குனி பௌர்ணமி வருது இல்லையா, அப்போ அதுல நீராடுவோருக்கு பரமபதம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆகாச கங்கை. தினந்தோறும் அதிகாலையில் இந்த தீர்த்தத்தால தான் வேங்கடவனுக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. சகல பாவங்களையும் போக்கும் இத்தீர்த்தத்தின் அருகில் எண்ணற்ற ரிஷிகள் தவம் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே திருமலை நம்பிகள் தினமும் இந்த தீர்த்தத்தில் இருந்து ஒரு பெரிய குடத்தில் வேங்கடவனுக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நடந்தே வருவாராம். சகல சித்திகளையும் அளிக்கும் இத்தீர்த்தத்தில் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று நீராடுவது ரொம்ப விசேஷம். அடுத்து பாண்டு தீர்த்தம். வைகாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியுடன் கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பல தீர்த்தங்கள் இதில் கூடுவதால் அப்போது இதில் நீராடுவோர் சகல பாவங்களில் இருந்து விடுபடுகின்றனர் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து பாப விநாசன தீர்த்தம். இந்த தீர்த்தம் இயற்கை எழில் கொஞ்சும் சூழ்நிலையில் அமைந்துள்ளது. மிக சுவையுடன் விளங்கும் தீர்த்தங்களில் இதுவும் ஒன்று. ஐப்பசி மாதம் வளர்பிறை சப்தமி திதியுடன் உத்திராட நட்சத்திரமும் கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில இதில் சில தீர்த்தங்கள் கூடுகின்றன. அன்றைய தினத்தில் இதில் நீராடுவோர் பெறுவதற்கரிய ஞானம் பெறுகின்றனர், பாவங்களில் இன்றும் விடுபடுகின்றனர். இத்தனை மகிமை வாய்ந்தது இந்த தீர்த்தங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.